அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கீழக்கரை ஸ்பெஷல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கீழக்கரை ஸ்பெஷல்லேருந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வெண்டைக்காய் வறுவல் பார்ப்போம். வெண்டைக்காயை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கிறோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் காண்டு உப்பு போட்டுக்கிறோங்க. போட்டு பிரட்டி வைங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. நம்ம வெண்டைக்காயை இது பண்ணி வச்சோம்ல, பிரட்டி வச்சோம்ல, அந்த வெண்டைக்காயையும் சேர்த்துக்கிறோங்க. வெண்டைக்காய் போட்டோடனே கிண்டி விட்றாதியா. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் மூடியை திறந்து நல்லா கிண்டி விட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. டேஸ்டான பாவக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. யாருக்கு பாவக்காய் குழம்பு பிடிக்கும், யாருக்கு பாவக்காய் குழம்பு பிடிக்காதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாவக்காயை கழுவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கிறோங்க. குட்டி குட்டியாக வெட்டி வச்ச பாவக்காயை ஒரு டப்பாவில் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறோங்க. தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோங்க. தாளிக்க கடுகு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய். வெண்டைக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பாவக்காய்க்கு உண்டான வேலையை பார்ப்போம். நம்ம ஊற வச்ச பாவக்காயை எடுத்து ஒரு சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கிறோங்க. சோறு நல்லா வெந்துருச்சு, கிண்டி விட்டு மூடிக்கிறோம். இன்னொரு அடுப்பில் வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. பாவக்காய் வேவுனதுக்கப்புறம் அந்த சட்டிலேருந்து எடுத்துக்கிறோங்க. அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்ச வெங்காயத்தை அந்த தாளிப்போட சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் நல்லா வேவுனதுக்கப்புறம் தக்காளி, மிளகாத்தூளையும் சேர்த்துக்க. தக்காளி வெங்காயம் நல்லா வேவுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்க. மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இப்போ வாங்க என்னென்ன மசாலா தேவைன்னு சொல்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, சாம்பார் தூள் 1 ஸ்பூன், ஜீரக மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு லெமன் சைஸ் புளியை உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுக்கிறோங்க தண்ணியில். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு இந்த மசாலாவை அது கூட சேர்த்துக்கிறோங்க. கூட 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கிறோங்க. 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம்
தனியாக எடுத்து வச்ச பாவக்காயும் அது கூட சேர்த்துக்கருங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. பாவக்காய் குழம்பு கூட நல்லா சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை எடுத்து ஒன்றா சேர்த்துக்கருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தேங்காய் பாலை அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கருங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் சிறுதியில் வைங்க. குழம்பு ரெடி. ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் வறுவல், பாவக்காய் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு சமையல் இதுதான். உங்கள் வீட்டு சமையல் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் பெல் பட்டனையும் ஆலில் போட்டுக்கிறங்க. பாய்.